வணக்கம் நண்பர்களே. இன்று படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இந்த 3 வார்த்தைகளை 11 முறை சொல்ல முயற்சி செய்யுங்கள். உங்கள் விதி மாறும். வாழ்க்கையில் மக்கள் பெரும்பாலும் விதி, அதிர்ஷ்டம் மற்றும் விதியைப் பற்றி சிந்திக்கிறார்கள். சில நேரங்களில் நம் கடின உழைப்பு பலனளிக்கவில்லை என்று உணர்கிறோம். சில நேரங்களில் நாம் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டம் நம் பக்கத்தில் இல்லை என்று நினைக்கிறோம். இதுபோன்ற சமயங்களில் மக்கள் சோர்வடைந்து கைவிடுகிறார்கள். ஆனால் இன்று நான் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அது ஒரு ரகசியம் மட்டுமல்ல, அனுபவத்திலும் நம்பிக்கையிலும் வேரூன்றிய ஒரு உண்மை. படுக்கைக்குச் செல்வதற்கு முன் நாம் பேசும் வார்த்தைகள் நம் ஆழ்மனதில் ஆழமாக ஊடுருவி நமது யதார்த்தத்தை வடிவமைக்கத் தொடங்குகின்றன என்று கூறப்படுகிறது. வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை ஆற்றல். நாம் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை நம் மனதிலும் வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் அழைக்கும்போது பிரபஞ்சம் படிப்படியாக அந்த ஆற்றலுடன் நம்மை இணைக்கத் தொடங்குகிறது. இதனால்தான் நமது ராசி ஞானிகள் எப்போதும் தூங்குவதற்கு முன் நல்ல எண்ணங்கள், நல்ல மந்திரங்கள் மற்றும் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்குமாறு அறிவுறுத்தினர். நீங்கள் தூங்கும்போது உங்கள் உணர்வு மனம் ஓய்வெடுக்கிறது, ஆனால் உங்கள் ஆழ்மனம் விழித்திருக்கும். இந்த ஆழ்மனம்தான் உங்கள் வார்த்தைகள், உணர்வுகள் மற்றும் நம்பிக்கைகளை பிடித்து அவற்றை யதார்த்தமாக மாற்றுகிறது. அதனால்தான் இன்று நான் 3 வார்த்தைகளின் சக்தியை உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நீங்கள் தூங்குவதற்கு முன் 11 முறை சொன்னால் அவை படிப்படியாக உங்கள் விதியின் போக்கை மாற்றத் தொடங்கும். 3 வார்த்தைகள் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். சில நேரங்களில் சாதாரண வார்த்தைகள் அசாதாரண சக்தியை கொண்டுள்ளன. அவை உங்கள் நம்பிக்கைகள், உங்கள் நோக்கங்கள் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையுடன் இணைந்தால் அவை உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் திறனை கொண்டுள்ளன. அதனால்தான் பண்டைய வேதங்கள் பேச்சு பிரம்மம் என்று கூறுகின்றன. இதன் பொருள் நமது பேச்சு பிரபஞ்சத்தை உருவாக்கும் சக்தி. நாம் நம் பேச்சை சரியாக பயன்படுத்தும் போது நம் வாழ்க்கையை மாற்ற முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவின் இறுதி வரை காத்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்வீர்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் என்பதை கருத்துகளில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை தொடங்குவோம். படுக்கைக்குச் செல்வதற்கு முந்தைய நேரம் புனிதமாக கருதப்படுகிறது. நாளின் சுமைகள், கவலைகள் மற்றும் பரபரப்பான வேகம் விடுவிக்கப்பட்டு ஆன்மா அமைதியை தேடும் தருணம் இது. நமது மனதிலும் ஆன்மாவிலும் புதிய திசையையும் புதிய சக்தியையும் புதிய நம்பிக்கையையும் விதைக்க வேண்டிய நேரம் இது. அந்த நேரத்தில் சரியான வார்த்தைகளை விதைத்தால் இந்த விதைகள் நம் வாழ்வில் அற்புதமான பலனை தரும். இப்பொழுது அந்த 3 வார்த்தைகள் வருகின்றன. இந்த 3 வார்த்தைகள் என்னவென்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் முதலில் இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவது மட்டுமல்லாமல் முழுமையான நம்பிக்கையுடனும் உணர்வுடனும் பேசினால் மட்டுமே அவை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை சொல்வது மட்டும் போதாது. உங்கள் இதயத்தின் ஆழமும் உங்கள் ஆழ்மனதின் சக்தியும் சம்பந்தப்பட்டிருக்காவிட்டால் இந்த வார்த்தைகள் வெறும் ஒலிகளாகவே இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைகள் காதுகளால் கேட்கப்படும் ஒலிகள் மட்டுமல்ல. அவை உங்கள் ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் அனுப்பப்படும் செய்திகள். செய்தி உண்மையாலும் நம்பிக்கையாலும் நிரப்பப்பட்டால் பிரபஞ்சம் நிச்சயமாக அதை கேட்கும். நீங்கள் சந்தேகத்துடன் பேசினால் செய்தி பலவீனமடையும். எனவே நீங்கள் இந்த 3 வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் உங்கள் முழு இதயத்தையும் ஆன்மாவையும் நம்பிக்கையையும் அவர்களிடம் ஒப்படைக்கவும். இப்போது பகலின் சோர்விலிருந்து விடுபட்டு இரவில் படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த சுவாசங்களால் உங்கள் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் நீங்கள் விடுவிக்கும் போது மெதுவாக அந்த 3 வார்த்தைகளை 11 முறை உச்சரிக்கவும். இது முதலில் சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் நீங்கள் அவற்றை திரும்பத் திரும்பச் சொல்லும்போது ஒரு மென்மையான அமைதி உங்கள் மீது இறங்குவதை உணருவீர்கள். உங்கள் இதயம் ஒளிர்கிறது. மேலும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களைச் சுற்றி ஒரு நேர்மறையான திரையை உருவாக்குகிறது. படிப்படியாக நீங்கள் தூக்கத்திற்குச் செல்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக மூழ்கிவிடும். நீங்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் ஒரு லேசான தன்மை, வலிமை மற்றும் நம்பிக்கையை உணருவீர்கள். விதியில் மாற்றம் என்று மக்கள் அழைக்கும் அதிசயம் இதுதான்.
விதி என்பது வெளியிலிருந்து வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மந்திர சக்தி அல்ல. மாறாக, விதி என்பது நமது ஆழ் மனதில் எழுதப்பட்ட கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளால் உருவாகிறது. மேலும் நீங்கள் இந்த கருத்துக்களை சரியான வார்த்தைகளால் மாற்றும்போது விதி மாறுகிறது. இப்போது கேள்வி எழுகிறது, இந்த 3 வார்த்தைகள் என்ன? எனவே நண்பர்களே, இந்த மர்மத்தை படிப்படியாக உங்களுக்காக அவிழ்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் இது வெறும் அறிவின் விஷயம் அல்ல, அது உணர்வின் விஷயம். இந்த 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு நேரடியாகச் சொன்னால் நீங்கள் அவற்றை அற்பமானவை என்று நிராகரிக்கலாம். ஆனால் வார்த்தைகளின் சக்தி, நம்பிக்கையின் சக்தி மற்றும் படுக்கைக்கு முன் பேசப்படும் வார்த்தைகள் நம் விதியை எவ்வாறு மாற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போதுதான் இந்த வார்த்தைகளின் உண்மையான சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதைப் போல மாறுகிறார் என்று கூறப்படுகிறது. நீங்கள் தொடர்ந்து உங்களை பலவீனமானவர் என்று அழைத்தால் உங்கள் ஆழ்மனம் உங்களை பலவீனமானவர் என்று கருதும். மேலும் உங்கள் வாழ்க்கை அதற்கேற்ப தன்னை வடிவமைக்கத் தொடங்கும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேர்மறையான வார்த்தைகளை பேசினால் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக நேர்மறையானதாக மாறும். இதனால்தான் படுக்கைக்கு முன் பேசப்படும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. எனவே இந்த 3 வார்த்தைகள் என்ன என்பதை கண்டறிய மெதுவாக முன்னேறுவோம். ஆனால் அதற்கு முன் உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், இதுவரை உங்களுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் எதிராக இருந்தாலும், இந்த வார்த்தைகளை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் உங்கள் விதி மாறத் தொடங்கும் என்ற நம்பிக்கையை உங்கள் இதயத்திலும் மனதிலும் விதைக்கவும். பிரபஞ்சம் எப்போதும் நம் ஆற்றலை கேட்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஆற்றல் வார்த்தைகளிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் ஒரு தோல்வி என்று நீங்களே சொல்லிக்கொண்டால் இந்த வார்த்தைகளும் பிரபஞ்சத்தை அடைகின்றன. ஆனால் நான் ஒரு வெற்றியாளர் என்று நீங்களே சொல்லிக்கொண்டால் இந்த ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் பரவுகிறது. இது ஈர்ப்பு விதி, இது கர்மாவின் விதி, இது வாழ்க்கையின் விதி. முந்தைய பகுதியில் படுக்கைக்கு முன் பேசப்படும் வார்த்தைகள் ஏன் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அவை எவ்வாறு நம் ஆழ்மனதில் ஆழமாக ஊடுருவி நமது விதியை வடிவமைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது கேள்வி என்னவென்றால், இரவில் 11 முறை பேசினால் நம் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய அந்த 3 வார்த்தைகள் யாவை? ஆனால் இந்த 3 வார்த்தைகளை நாம் அடைவதற்கு முன் பிரபஞ்சம் எந்த மொழியை சிறப்பாக புரிந்து கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் நம் மொழியையோ பேச்சையோ அல்லது வார்த்தைகளையோ மட்டும் கேட்பதில்லை. பிரபஞ்சம் ஆற்றலை கேட்கிறது. ஆற்றல் நம் எண்ணங்களிலிருந்து வெளிப்படுகிறது. மேலும் வார்த்தைகள் அந்த எண்ணங்களை வடிவமைக்கின்றன. இதன் பொருள் வார்த்தைகள்தான் நம் ஆற்றலை நாம் இயக்கும் வழிமுறைகள். ஆற்றல் நேர்மறையாக இருந்தால் நமது வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும். மேலும் அவற்றின் தாக்கம் நம் வாழ்வில் நேர்மறையாக பிரதிபலிக்கும். ஆற்றல் எதிர்மறையாக இருந்தால் நமது வார்த்தைகளும் எதிர்மறையாக இருக்கும். இது நம் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கும். இதனால்தான் ஞானிகள் எப்போதும் நம் நாளின் தொடக்கத்திலும் முடிவிலும் நேர்மறை உணர்வுகளை வளர்க்க கற்றுக் கொடுத்துள்ளனர். நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் முழு அமைப்பும் புதுப்பிக்கப்படும். மேலும் உங்கள் ஆழ்மனம் இரவில் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. அதனால்தான் படுக்கைக்கு முன் பேசப்படும் வார்த்தைகள் காலையில் உங்கள் ஆழ்மனதில் விதைகளைப் போல முளைக்கத் தொடங்குகின்றன. இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன் என் வாழ்க்கையில் நல்லது எதுவும் இல்லை என்று சொன்னால் இந்த விதை உங்களுக்குள் விதைக்கப்படும். நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மனம் அதே உணர்வுடன் விழித்தெழும். ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு முன் என் வாழ்க்கை நேர்மறையானது, அதை என்னால் மாற்ற முடியும் என்று சொன்னால் அதே விதை உங்களுக்குள் வளரும். காலையில் நீங்கள் நம்பிக்கையால் நிரப்பப்படுவீர்கள். எனவே இந்த நடைமுறை யாருடைய சக்தியின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த 3 வார்த்தைகள் நன்றி, மன்னிப்பு மற்றும் அன்பு. ஆம், இந்த 3 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்றும். இவ்வளவு எளிய வார்த்தைகள் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுதான் ரகசியம். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒருபோதும் பிரம்மாண்டமான விஷயங்களிலிருந்து வருவதில்லை. அவை எளிமையிலிருந்து வருகின்றன. இப்பொழுது இந்த 3 வார்த்தைகளையும் விரிவாக புரிந்து கொள்வோம். நன்றி. இந்த வார்த்தை நன்றியுணர்வின் ஆற்றலுடன் மிகவும் தொடர்புடையது. நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் 11 முறை நன்றி சொல்லும்போது
உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை உங்கள் ஆழ் மனதிற்கு அனுப்புகிறீர்கள். நன்றியுணர்வு என்பது உங்கள் வாழ்க்கையில் அதிக வாய்ப்புகள், அதிக மகிழ்ச்சி மற்றும் இன்னும் அதிக செழிப்பை ஈர்க்கும் ஒரு சக்தி. நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் பற்றாக்குறையில் அல்ல, மிகுதியில் கவனம் செலுத்துகிறீர்கள். மேலும் பிரபஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துவதை பெருக்குகிறது. இரண்டாவது வார்த்தை மன்னிப்பு. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்காகவும் இருக்கிறது. நாள் முழுவதும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய எதிர்மறையை உள்வாங்கிக் கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் சண்டையிடுகிறோம், சில சமயங்களில் கோபப்படுகிறோம், சில சமயங்களில் நம்மை நாமே வருத்தப்படுகிறோம். இந்த உணர்வுகளை நம் இதயங்களில் வைத்துக்கொண்டு நாம் தூங்கினால் இந்த எதிர்மறை நம் ஆழ்மனதில் குடியேறி படிப்படியாக நம் ஆன்மாவை எடை போடுகிறது. ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு முன் 11 முறை மன்னிக்கவும் என்று சொல்லும்போது உங்கள் இதயத்திலிருந்து இந்த சுமையை நீக்குகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்கள், உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்கிறீர்கள். அன்றிரவு நீங்கள் நிம்மதியாக தூங்குகிறீர்கள். இந்த மன்னிப்பு உங்களை ஒளிரச் செய்கிறது. காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்கள் இதயத்திலிருந்து ஒரு எடை நீக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள். மூன்றாவது வார்த்தை அன்பு. இந்த வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது. அன்பு என்பது மனிதர்களை இணைப்பது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஆற்றல். இரவில் 11 முறை காதல் என்று சொல்லும்போது உங்களுக்குள் இருக்கும் அன்பின் ஆற்றலை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். அன்பு என்பது ஒரு நபருடன் மட்டும் இணைக்கப்படுவது அல்ல, அது அனைத்து படைப்புகளுடனும் உங்களை இணைக்கும் ஒரு உணர்வு. நீங்கள் அன்பின் ஆற்றலில் தூங்கும்போது நேர்மறை அதிர்வுகள் உங்களைச் சுற்றி பரவி அந்த அதிர்வுகள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை அளிக்கத் தொடங்குகின்றன. இப்போது நன்றி, மன்னிப்பு மற்றும் அன்பு ஆகிய 3 வார்த்தைகளை ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு முன் 11 முறை திரும்பத் திரும்பச் சொன்னால் உங்கள் ஆழ்மனதில் எவ்வளவு சக்தி முளைக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். முதலில் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள், பின்னர் நீங்கள் மன்னிப்பீர்கள், இறுதியாக நீங்கள் அன்பால் நிரப்பப்படுவீர்கள். இந்த 3 உணர்ச்சிகளும் வாழ்க்கையின் மயக்கரு: நன்றியுணர்வு, மன்னிப்பு மற்றும் அன்பு. இந்த 3 உணர்ச்சிகளும் உங்களுக்குள் குடியேறினால் உங்கள் விதி நிச்சயமாக மாறும். இந்த பயிற்சி வெறும் வார்த்தைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படக்கூடாது என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நீங்கள் நன்றி என்று சொல்லும்போது உங்கள் மனதில் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருக்கும் விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்பம், உங்கள் உடல் நலம் அல்லது சிறிய மகிழ்ச்சிகள் கூட. மன்னிப்பு என்று நீங்கள் சொல்லும்போது உங்களை காயப்படுத்தியவர்களை உண்மையிலேயே மன்னித்து உங்களை நீங்களே மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்பு என்று நீங்கள் சொல்லும்போது முழு பிரபஞ்சத்துடனும் உங்களை இணைக்கும் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள்.